Hello friends, welcome to Shri Tamil channel. Deepavali sweets அப்படினாலே முதல்ல நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வரது லட்டு தான். அதுவும் பூந்தி லட்டுனா நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும். இன்னைக்கு நாம ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியான ஃப்ளேவர்லையும் டேஸ்ட்லையும் பூந்தி லட்டு வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கங்க. இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அடுத்து துளி அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர், இது ஆப்ஷன் தான். இது வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது நாம் சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஈவனாக கலந்து வரும். அதே மாதிரி தூசு துரும்பு இருந்தாலும் நமக்கு தனியாக வந்துடும். அவ்வளவுதான், சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து எந்த கப்பால் கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. விஸ்கு வச்சு கூட கட்டி இல்லாமல் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை கரண்டியாலே நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுட்டே இருங்க. எந்தளவுக்கு ஸ்மூத்தாக கலக்குறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு பூந்தி நல்லா வரும். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இல்லைன்னா சலடை கரண்டி, பூந்தி கரண்டி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கரண்டியில் மாவு எடுத்து சலடையில் சேர்த்துக்கங்க. நாம் மாவு சேர்க்கும் போதே பூந்தி கீழே விழுந்து பொரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி விழுந்த உடனே சட்டுன்னு பொரிஞ்சு வெளியே போகும். இல்லைன்னா அப்படியே கீழே தங்கி தட்டே ஆகிடும். அதனால் கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். பூந்தியோட நிறம் மாறக்கூடாது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வெந்து வரக்கூடாது. லேசாக ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக நல்லா குண்டு குண்டாக பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் சேர்த்து பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரைச்ச எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இந்த பூந்தியிலேருந்து ஒரு 2 கரண்டி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு அகலமான பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நாம் இதை ஒரு கம்பி பதம் வரைக்கும் காய்ச்சணும். கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை கரண்டியில் எடுத்து லேசாக தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து நாம் பொரிச்சு வச்ச பூந்தியை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் மிக்சியில் அரைச்சி வச்ச பூந்தியும் சேர்த்துக்கங்க. சர்க்கரை பாகில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு ஒன்றும் பாதியுமாக உடச்சி சேர்த்துக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை நல்லா செவந்து வந்ததும் ஒரு 3 துண்டு கிராம்பை லேசாக உடச்சிட்டு அந்த நெய்யில் சேர்த்துக்கங்க. நெய்யோட சூட்லேயே கிராம்போட ஃப்ளேவர் நெய்யில் இறங்கட்டும். ஒரு 10 செகண்ட்ஸுக்கு நல்லா பொரிய விடுங்க. லேசாக பொரிஞ்சதும் இதை அப்படியே பூந்தியில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கங்க. கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவரில் வரும். ரோஸ் எசன்ஸுக்கு பதிலாக ஒரு கடுகளவு பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா கோவில் லட்டு மாதிரியே இருக்கும். ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையால் தேவையான அளவு எடுத்து நல்லா அழுத்தி லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான முறையில் ஒரு பூந்தி லட்டு, ரொம்ப சாஃப்டான கடையில் கிடைக்கிற மாதிரியான டெக்ஸ்சரில் சூப்பரான பூந்தி லட்டு.
இது உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.